Assalamualaikum friends. Welcome to NJF Creations. இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு புட்டிங் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம். வா, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துக்கலாம். அதில் கீ அப்ளை பண்ணி வச்சிடலாம். உங்கள்கிட்ட கேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதிலே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாம் கேரமல் செஞ்சிடலாம். கேரமலுக்கு ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் கேரட் எடுக்கிறோமோ அதே கப்லேயே தான் சுகர், மில்க், ரவை எல்லாமே அளந்துக்கணும். இப்போ 1/4 கப் சுகர் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். ரொம்ப டார்க்காக போகிற அளவுக்கு வச்சுக்க வேண்டாம். டார்க்காக இருந்துச்சுன்னா கேரமல் கசந்து போயிடும். அதனால் கோல்டு கலரில் இருக்கும்போது நம்ம இதை புட்டிங் போலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா கோல்டு கலரில் இருக்குது. இப்போ நம்ம இதை புட்டிங் போலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சிடலாம். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம கேரட்டில் தேங்காய் பால் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுக்கு 1 கப் கேரட் எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்திருக்கேன். தேங்காய் பால் நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும். தண்ணி சேர்க்காமையே எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கேரட்டில் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போது இந்த மாதிரி இருக்கணும் திக்காக. அடுத்து நம்ம பாலை ஹீட் பண்ணிக்கலாம். 1 கப் பால் எடுத்துருக்கேன். இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். பொங்கி வர ஸ்டேஜில் நம்ம சுகர், ரவா எல்லாமே சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இதில் 1/4 கப் ரவை சேர்த்துக்கலாம். இதிலே 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம், அடியில் பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ரவை நல்லா வெந்து வந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க கேரட்டை அதில் சேர்த்துடலாம். நல்லா ரவை வெந்துருச்சு. இப்போ நம்ம கேரட் அதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம கேரட் அதில் சேர்த்தாச்சு. நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடியில் பிடிக்கும், அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு முட்டை எடுத்துக்கலாம். இதில் ஒரு பிஞ்ச் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட எடுத்துக்கலாம். இந்த முட்டையோட ஸ்மெல்லு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் ஆற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம காய்ச்சி வச்ச கேரட் பால், அது இதில் சேர்த்துக்கலாம். நல்லா ஆறி இருக்கணும். சூடோடு சேர்க்கக்கூடாது, ரொம்ப திரியாக ஆகிடும் முட்டை. ஆனால் ஆறுனதுக்கு பிறகு இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம கேரமல் செஞ்சு வச்சுருந்த பவுலில் இதை சேர்த்துடலாம். எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதிலேயே ஸ்டாண்ட் வச்சு நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதில் சேர்த்தாச்சு. எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள்.
தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். இதை மட்டுமே நம்ம சேர்த்தா போதும். இப்போது நம்ம ஸ்டாண்ட் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த புட்டிங் பவுலை இதில் சேர்த்துடலாம். இதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு தான் வைக்கணும், மூடி இல்லாமல் வைக்கக்கூடாது. இப்போது மூடி போட்டாச்சு. இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இது எப்படி 30 மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு. பாருங்கள், வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை மாற்றி வச்சிடலாம். அந்த ஹீட்டான தண்ணியிலே இது இருக்க வேணாம், அதனால் இதை எடுத்து வச்சுருங்க. நீங்கள் ஒரு டூத்பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க வெந்திருக்கா அப்படின்ட்டு. வெந்ததுக்கு பிறகு நீங்கள் இந்த மாதிரி மாற்றி வச்சுருங்க. இது இப்படியே ஆறட்டும். ஆறுனதுக்கு பிறகு நாம் வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி சுற்றிலும் நம்ம ஒரு கத்தியால் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றினா நமக்கு ஈஸியாக வந்துடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல. இந்த மாதிரி சுற்றிலும் எடுத்து விட்டுருங்க. இந்த போல் செட் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய பிளேட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் மாற்றிடலாம். லேசாக தட்டி விட்டுக்கோங்க. வாவ், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட்லாம், சில்லுன்னு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட். நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.